கோவில் குளங்களை பாதுகாத்து தூய்மையாக பராமரிப்பதற்கான நடைமுறைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அறநிலையத்துறைக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தில் உள்ள மீன்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் இறுதியில் செத்து மிதந்தன. இதற்கு கார்த்திகை தீபத்தின் போது விளக்கேற்ற பக்தர்கள் பயன்படுத்திய எண்ணெய் தெப்பக்குளத்தில் கலந்து எண்ணெய் படலமாக மாறியதே காரணம் என்று கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாநகராட்சி நெருப்பெரிச்சல் வாலிப்பாளையம் இடையே கொங்கு திருமண மண்டபம் அருகில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சாலை விரிவாக்க பணி மேற்கொள்ளப்பட்டு புதிதாக தார் சாலையும் அமைக்கப்பட்டது. ஆனால் 1 மாதமே ஆன நிலையில் நேற்று பெய்த மழையில் சாலை பெயர்ந்தது. அங்குள்ள பாதாள சாக்கடை தொட்டியில் இருந்து கழிவு நீர் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. கனரக வாகனங்கள் செல்வதால் பெரும் ஆபத்து நேரிடும் வாய்ப்பும் உள்ளது. அதற்குள் சாலையை செப்பனிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட குழு உறுப்பினர் சிகாமணி நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளருக்கு மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சி 40வது வார்டு இடுவம்பாளையம் ரோடு வஞ்சிப்பாளையம் பிரிவு ஆகிய பகுதிகளில் குடிநீர் சப்ளை செய்து 15 நாட்கள் ஆவதாகவும் இதனால் அவதிப்பட்ட பொதுமக்கள் வஞ்சிப்பாளையம் பிரிவு பகுதியில் மறியலிலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற வீரபாண்டி போலீசார் மக்களுடன் பேச்சு நடத்தி மறியலை கைவிடச் செய்தனர். மாநகராட்சி அதிகாரிகள் இது பற்றி கூறும்போது குழாய் சேதம் காரணமாக குடிநீர் சப்ளையில் சிறிது தாமதம் ஏற்பட்டது. சேதமான குழாய்கள் உடனுக்குடன் சரி செய்தாலும் வேறு இடங்களில் சேதம் ஏற்பட்டு குடிநீர் சப்ளை பாதிக்கப்பட்டது. இருப்பினும் லாரியில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. குழாய் உடைப்புகள் முழுமையாக 1 நாளில் சரி செய்து குடிநீர் சப்ளை வழக்கம் போல் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த ராதாபுரத்தைச் சேர்ந்த அப்பர் புனிதா தம்பதியின் மகன் சந்துரு என்பவர் ஜப்பான் நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை இலங்கையில் இந்திய நாட்டின் தூதரக அலுவலகத்தில் பணியாற்றினார். அப்போது மத்திய அரசு சார்பில் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு 50,000 வீடுகள் கட்டிய திட்டத்தில் பெரும் பங்காற்றினார். பின் ஆஸ்திரேலியா தூதரக அலுவலகத்தில் பணியாற்றி 2020ஆம் ஆண்டு இந்தியா திரும்பினார். டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சரக அலுவலகத்தில் தனி செயலராக பதவி வகித்து வந்த இவரை ஜப்பான் நாட்டின் ஒசாகா மாகாண தூதரக அலுவலக கவுன்சில் ஜெனரலாக மத்திய அரசு நியமித்துள்ளது. தமிழகத்தில் வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்று பரப்பப்படும் தகவல் உண்மை நிலைக்கு மாறானது என்று மின்வாரியம் விளக்கமளித்துள்ளது. கனமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி அரசு பேருந்துகளை ஓட்டுநர்கள் கவனமாக இயக்க வேண்டும் என்று தமிழக அரசு போக்குவரத்து துறை செயலர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி மற்றும் வனப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடன் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பேசினார். அப்போது தேசத்திற்கான சேவையில் மிக உயர்ந்த ஒருமைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும், தனது ஆளுமை அறிவு மூலம் சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரிடமும் நன்றியுடனும் அனுதாபத்துடனும் இருக்க வேண்டும். தற்போது வேகமாக மாறிவரும் உலகின் தேவை சவால்களுக்கு ஏற்ப புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் RN ரவி பேசினார். வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 22 கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக 5 பேரிடம் NPC அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கைபேசிக்கான கையடக்க சூரிய ஒளி மின்னூட்ட கருவியை திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகம் மற்றும் திருவனந்தபுரம் கணினி மேம்பாட்டு மையத்துடன் இணைந்து கண்டுபிடித்துள்ளது. கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு VIT சென்னையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச ரோபோட்டிக்ஸ் பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை KK நகரில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணை பேராசிரியர்கள் 13 பேரை பணியிடை மாற்றம் செய்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் மறுசீரமைப்பு பணிகள் இன்னும் நிறைவடையாத சூழலில்
18வது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் புதிய உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தின் இணைப்பு கட்டடத்தில் வரவேற்கும் பணிகளை மக்களவை செயலகம் தொடங்கியுள்ளது. மக்களவை 5ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி, அமேதி, லக்னோ உட்பட 49 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. மொத்தம் 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள இந்த தொகுதிகளில் மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தலின் ஒவ்வொரு கட்டத்திலும் பதிவான வாக்குகளை 48 மணி நேரத்திற்குள் வலைதளத்தில் வெளியிடக் கோரிய மனு மீது 1 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்தியில் காங்கிரஸ், சமாஜ்வாதி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலை புல்டோசர் கொண்டு இடித்து விடுவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். எனது மகன் ராகுல் காந்தியை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைக்கிறேன். அவர் ஒருபோதும் மக்களை ஏமாற்ற மாட்டார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உருக்கமாக பேசியுள்ளார்.